அடிக்கிற வெயிலுக்கு குளு குளுன்னு வயிற்றுக்கே நல்லா சில்லுன்னு இறங்குற மாதிரி ஒரு நொங்கு மில்க் ஷேக் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாமா? இந்த சீசனில் தாங்க நொங்கு கிடைக்கும். நொங்கை மிஸ் பண்ணாமல் சாப்பிட்ருங்க. அது நம்ம உடம்புக்கும் நல்லது, சாப்பிடவும் நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ என்னென்னா உங்களுக்கு ஒரு 8 நொங்கு இல்லை ஒரு 6 நொங்கு எடுத்துகிட்டு அது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க. நல்லா கட் பண்ணிவிட்டு உங்கள் மிக்ஸி ஜார் நார்மலாக அரைக்கணும், அதை அப்படியே போட்டுடலாம். இல்லாட்டி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க நொங்கெல்லாம் சேர்த்துட்டு அடுத்து நம்ம என்ன செய்யணும்னா, நம்ம ஃப்ரெஷ் க்ரீம் இருக்குல்லங்க, ஃப்ரெஷ் க்ரீமை நல்லா சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் கொஞ்சம் சேர்த்துட்டு அடுத்து உங்களுக்கு இதுக்கு தேவையான அளவு ஜீனி சேர்த்துக்கோங்க. ஜீனியும் சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. இதுக்கு நான் நல்லா 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஜீனி சேர்த்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது நல்லாவே பிளெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஜீனி பத்தாட்டி இதுக்கு அடுத்து நீங்கள் எக்ஸ்ட்ரா சேர்க்கனாலும் சேர்த்துக்கோங்க. எனக்கு பத்தாத மாதிரி இருந்தது, அதனால் நான் கூட ஒரு 2 ஸ்பூன் போட்டுட்டு நல்லா மறுபடியும் பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. இது நல்லா திக்காக வருங்க. இதை சாப்பிட்றதே அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நல்லா திக் பேஸ்ட்டாக வருங்க. இதுக்கடுத்து நம்ம அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்க நொங்குக்குள்ளே சேர்த்துக்கோங்க. ஒரு 4-5 ஐஸ் க்யூப் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கோம்லங்க, அந்த பேஸ்ட் எடுத்துகிட்டு இதில் ஒரு 2 இல்லை 3 ஸ்கூப் உள்ளே போட்டுக்கோங்க. உள்ளே போட்டுட்டு இது நான் ஐஸ்கிரீமுக்கும் சேர்த்து செய்கிறனால நிறையா செஞ்சேங்க. அடுத்து காய்ச்சி நல்லா ஆற வச்சு ஃப்ரிட்ஜில் நல்லா சில்லுன்னு பால் எடுத்து இதில் சேர்த்துக்கோங்க. நல்லா சில்லுன்னு இருந்தால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. இதில் நீங்கள் சியா சீடு இருந்தாலும் அதுவும் போடுங்க, அதுவும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். என்கிட்ட இல்லாதனால அதை நான் சேர்க்கலைங்க. லாஸ்ட்டு மறுபடியும் நம்ம பிளெண்ட் பண்ணி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டு அதுக்கு மேலே நொங்கு போட்டு அப்படி ஸ்பூன் போட்டு குடிச்சு பாருங்களேன், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க.